தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 10வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, நாம் கடவுளோடும் பிறரோடும் ஒன்றித்து ஒப்புரவிலே வாழவே கடவுள் விரும்புகின்றார். கடவுள் நமக்காக ஜெபிக்கின்றார். யோவான் புத்தகம் 15, 16, 17 படிக்கின்ற பொழுது இயேசு இவ்வாறு ஜெபிப்பார்: தந்தாய், நாம் ஒன்றாயிருப்பதை போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பதை போல அவர்களும் நம்முள் இணைந்து வாழ்வார்களாக என்று சொல்லி ஜெபத்தை அர்ப்பணிக்கின்றார். கடவுளுடைய விருப்பம் இதுதான். நாம் கடவுளோடு இணைந்து இசைந்து வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் கடவுள் இந்த உலகத்தின் துவக்கத்திலே மனிதனை படைக்கின்ற பொழுது தன் சாயலிலே தன் பாவனையிலே படைத்து அவனுக்கு தன் உருவை கொடுத்து அவனில் தன் ஆவியை புகுத்தி அவனோடு உலாவி வந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி கடவுளோடு நடந்த மனிதன் உலகினுடைய ஈர்ப்பினாலும் சாத்தானுடைய சூழ்ச்சியினாலும் உடலினுடைய இச்சைக்குரிய காரியங்களினாலும் அருள் வாழ்வை இழந்தான். ஆண்டவரோடு இருக்கின்ற தொடர்பிலே ஒரு பிளவை ஏற்படுத்தினான். எசாயா புத்தகம் 59:2 படிப்பதை போல, உங்களுடைய பாவங்கள் தான் எனக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்திவிட்டது என்ற வார்த்தையின்படி நம் பாவத்தினாலே ஆண்டவரை விலகிச் சென்றோம். எரேமியா தன் திருமுகத்தில் சொல்வதை போல, கடவுளுக்கு முகத்தை காட்ட வேண்டிய நாம் முகத்திற்கு பதிலாக முதுகை காட்டியவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கடவுளுடைய திருப்பெயருக்கு இழுக்கை ஏற்படுத்தினோம் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல நாம் கடவுளை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி நாம் விலகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நிலையிலேயே கடவுள் நம்மை விட்டுவிட விரும்பவில்லை. ஏனெனில் கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். இன்றைய திருப்பாடல் வரிகள் சொல்வதை போல, ஆண்டவர் இரக்கும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு உடையவர், எப்போதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவரும் அல்ல என்ற வார்த்தை கேட்டார் போல, மனிதன் தவறிய பொழுது அவனை தண்டித்த கடவுள் அவனுக்காக ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார் என்ற வார்த்தையின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுக்கின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக ஒப்புரவாகுங்கள், கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். இப்படி ஒப்புரவாவதற்கு நம்முடைய செயல்பாடுகளோ நாம் கொடுக்கின்ற காணிக்கைகளோ ஒன்றுக்கும் பயன்படாது. பிறகு எப்படி நாம் ஒப்புரவாவது? கொலோசியர் 1:20 பவுல் சொல்லுகின்றார்: இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினாலே அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழியாய் தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து வழியாகவே நாம் தந்தையோடு ஒப்புரவாக்கப்படுகின்றோம். தொலைவிலே இருந்த நம்மை தந்தையின் அருகிலே கூட்டி வருகின்றார். பாவத்தினாலே உறவை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற நம்மை மீண்டும் ஒப்புரவாக்குகின்றார். தந்தையோடு ஒப்புரவாக்கி நம்மை கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுகின்றார். இப்படி இறைமகன் இயேசு நமக்காக சிந்திய தன் இரத்தத்தை சிந்தி நமக்கு ஏற்படுத்திய இந்த ஒப்புரவின் செயல் ஒருபோதும் வீண் போய்விடக்கூடாது. அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் பாடுகளின் வழியாக, இறப்பு உயிர்ப்பின் வழியாக எனக்கு கொடுக்கப்பட்ட மீட்பின் ஆசீரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? எந்தெந்த காரியங்கள் என்னை இயேசுவிடமிருந்து தந்தை அன்பிலிருந்து பிரிக்கின்றது என்பதை உணர்ந்து ஆய்ந்து பார்த்து அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பை கேட்டு மீண்டும் தந்தையோடு இணைகின்ற வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா புத்தகம் 15 ஊதாரி மைந்தன் ஊமையிலே காணப்படுவதை போல தந்தை விட்டு விலகி போனான். அப்படி போனவன் அனைத்தையும் இழந்த நிலையிலே தன்னிலை உணர்ந்தான். என் தந்தையிடம் நான் திரும்பி போவேன், அப்பா உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் குற்றம் செய்தேன் என்று சொல்லி நான் தந்தையிடம் முறையிடுவேன் என்று சொல்லி மனம் வருந்தியவனாக மனம் திருந்தியவனாக தந்தை நோக்கி திரும்பி வந்தான். தந்தையும் அவனை ஆற தழுவி அன்பு முத்தமிட்டு, நீ இடம் திரும்பி வந்தால் போதும், நான் உன்னை முந்தைய நிலைக்கு உயர்த்துவேன் என்று சொன்ன கடவுள் அவரை
ஏற்றுக்கொண்டதை போல நம்மையும் ஏற்றுக்கொள்ளுவார். நாம் இழந்து போன ஆசிரை நமக்கு மீண்டும் கொடுப்பார். தந்தையோடு உறவிலே வாழ்கின்ற அந்த வாக்கியமான பேற்றினை கொடுப்பார். அத்தகைய அருளுக்காக நாம் செய்ய வேண்டியது, நம் பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி பாவ சங்கீர்த்தனத்தின் வழியாக, ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாக நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கின்ற பிளவினை குறைத்து அவரோடு இணைந்து வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். கொடியாகிய என்னோடு கிளையாகி நீங்கள் இணைந்திருந்தால் மிகுந்த பலன் தருவீர்கள் என்று சொல்லுகின்றார். நாம் தந்தையோடு ஒப்புரவாகி அவரோடு இணைந்து வாழ்கின்ற பொழுதே நம் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக, அருள் மிகுந்ததாக, பலன் கொடுக்கக்கூடியதாக மாறும். அத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே.